ஆஸ்பத்திரியின் மங்கலான தாழ்வாரங்களில் கிருமிநாசினி நாற்றமும் பயமும் கலந்த காற்று அடர்ந்திருந்தது. நோயாளிகள் தங்கள் படுக்கைகளில் அசையாமல் கிடக்கிறார்கள். ஒரு வழியை தேடுவது போல் அவர்களின் கண்கள் கூரையில் நிலைத்திருந்தன. இயந்திரங்களின் பீப் ஓசையும் செவிலியர்களின் மென்மையான முணுமுணுப்புகளும் வார்டு முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு பேய் இசையை உருவாக்கியது. புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் லீ அமைதியான மன உறுதியுடன் குழப்பத்தை வழிநடத்தினார். அவருடைய கண்கள் எந்த பிரச்சனையின் அறிகுறியும் இருக்கிறதா என்று அறைகளை ஸ்கேன் செய்தது. அவள் அறை 314 ஐ நெருங்கியதும் அவள் வயிற்றின் குழியில் ஒரு அமைதியற்ற உணர்வு குடியேறியது. உள்ளே இருந்த நோயாளி சாரா என்ற இளம்பெண் பல வாரங்களாக கோமா நிலையில் இருந்தார். மேலும் அவரது உடல்நிலை வேகமாக மோசமடைந்தது. டாக்டர் லீயின் குழு ஒவ்வொரு சிகிச்சையையும் ஒவ்வொரு மருந்தையும் முயற்சித்தது. ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. கதவைத் தள்ளித் திறந்தவள் ஒரு அமானுஷ்ய அமைதியை சந்தித்தாள். சாராவின் படுக்கையைச் சுற்றியிருந்த இயந்திரங்கள் தட்டையாக இருந்தன. அந்த பெண்ணின் கண்கள் திறந்திருந்தன. டாக்டர் லீயை நேராக பார்த்துக் கொண்டிருந்தாள். பின்னர் தனக்கானது அல்லாத குரலில் சாரா கிசுகிசுத்தார், டாக்டர் லீ, நீங்கள்தான் நோயாளி.